Objective type questions பார்க்கலாம். First one, which of the following ratio are in proportion? So நமக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒண்ணே ஒன்று மட்டும் போடுறேன். A இப்போ போடலாம்னு வச்சுக்கோங்களேன். 3:5 as இது proportion இருந்ததுன்னா 6:11. இதுல பாத்தீங்கன்னா 3யும் இந்த பக்கம் ஓரமா இருக்கிறதும் இந்த பக்கம் ஓரமா இருக்கிறதும் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப்புறம் 5ம் 6ம் என்னவா சொல்லுவோம்? நம்ம மீன் சொல்லுவோம். ஸோ இது நம்ம ப்ரொபோர்ஷனுக்கு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அது என்ன வரும்? 1 into 3 is 3 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 11, ரைட்? 11 அப்போ 33 வரும். இங்கே என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 into 5 is என்னது? 30. ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா திட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாட் இன் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம B1 பார்க்கலாம். இப்போ B1 பார்த்தோம்னா எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு கார்னர்ல இருக்கிறது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 6 into 2 is 12 வரும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 into 3 என்ன வரும்? 27. ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ நாட் ப்ரொபோர்ஷன். கிளியரா? இப்போ C1 போடலாம். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 25 into 2 என்ன வரும்? 50. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 5 into 10 என்னது? 50. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சா? அப்போ நம்ம இது திஸ் இஸ் ப்ரொபோர்ஷன். இதையும் செக் பண்ணிக்கலாம். D1 செக் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 3 into 3 is 9. இங்க என்ன வரும்? 1 into 1. 1 into 1 is 1, which is not equal. So what is the answer? Answer is C1. Clear? இப்போ next நம்ம என்ன பண்ணலாம்? 13th one பாருங்க. If the ratios formed by using the numbers, அதாவது 2:5 as proportion, same order or in proportion கொடுத்துட்டாங்க. அப்போ x:20. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? இதே மாதிரி போடலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 into 20 is equal to 40. இங்க 5 into x is equal to என்னது? 5x. அப்போ 40 is equal to 5x னா what is x? x is equal to 40 divided by 5. That is equal to என்ன வரும்? 8. So x is equal to 8. 8 5s are தானே 40. D1 is the answer. Next நம்ம இங்க 14th போடலாம். If 7:5 is in proportion with the proportion இங்க நம்ம as போடுவோம். x:25. So what is x? So same thing. இப்போ இங்க 7 multiplied by 25 போடுறோம். இங்க 5 multiplied by x போடுறோம். ஓகேவா? இங்க 5 into x is equal to என்னது? 7 multiplied by 25. அப்போ x என்ன வரும்? 7 multiplied by 25. இங்க இந்த 5 இங்க கீழே வந்துரும். So 1 5 is 5, 5 5s are 25. What is the answer? X is equal to 7 5s are 35. Answer is C. ஓகேவா? Next 15th one. ஏன்னா என்னது? ஒரு பார்பி டாலோட காஸ்ட் 90 rupeesனா what is the cost of 3 such Barbie dolls? ரொம்ப ஈஸி தானே. என்ன வரும்? 90 multiplied by 3. That is equal to how much? 270 rupees. The answer is B. Next number 16th one போடலாம். If a man walks 2 kilometers in 15 minutes. So இங்க கிலோமீட்டர் போட்டுக்கோங்க. இங்க மினிட்ஸ் போட்டுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 kilometer 15 minutes. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? x கிலோமீட்டர் in how much minutes? 45 minutesல எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிலோமீட்டர்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும், மினிட்ஸ்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்? x into 15 is equal to 2 into 45. ஸோ அப்போ x is equal to என்னது? 2 multiplied by 45. இந்த 15 எங்க வந்துரும்? கீழே வந்துரும். So 115 is 15, 3 15s are 45. So x is equal to 6. So 6 kilometer is your answer. The answer is 6 kilometer. Clear?